மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வல்லமையான பிரசன்னத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கு பெறும்போது ஆறுதல் பெறுகிறோம், தேறுதல் அடைகிறோம், நம்பிக்கை பெறுகிறோம், வாழ்வில் ஊக்கமும் உற்சாகமும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் இந்த உயிருள்ள பிரசன்னத்திலிருந்து நம்பிக்கை வெளிப்படுகிறது, ஆற்றல் வெளிப்படுகிறது, சக்தி உருகொடுக்கிறது. எனவேதான் அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு கவலைகளோடு நாம் இருந்தாலும், அனுதினமும் வாழ்வில் துன்பங்களை சந்தித்தாலும், நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் கூட, ஃபாதர், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை எனக்கு மன நிறைவை தருகிறது, என் மனதுக்கு நிம்மதியை தருகிறது, என் வாழ்வில் ஒரு அமைதியை உணர்கிறேன், உற்சாகம் பெறுகிறேன், நம்பிக்கை அடைகிறேன். தளர்ந்து போன என் கால்கள் திடப்படுத்தப்படுகிறது, உடைந்து போன என்னுடைய மனம் உறுதி பெறுகிறது. எனவே இந்த அற்புதமான ஆசீர்வாதம் என் வாழ்வில் கிடைத்த மிக பெரும் ஒரு பாக்கியம் என்று சாட்சி சொல்லுகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், மனைவியை இழந்து வாடுகின்ற கணவன் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு, ஃபாதர், இளம் வயதிலே என்னுடைய மனைவியை நான் இழந்து விட்டேன், எனக்கு எப்படி ஆறுதல் பெறுவதென்று தெரியவில்லை, கலங்கி போயிருக்கிறேன், சிறு குழந்தைகளை நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற காட்சியை பார்த்தேன். இரவில் 11 மணிக்கும் மேலும் கூட என்னிடத்தில் தொடர்பு கொண்டு வயதான ஒரு அம்மா, ஃபாதர், தனியாக நான் இந்த அறையிலே படுத்து கிடக்கிறேன், எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது, இந்த இரவு பொழுதிலும் கூட எனக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா என்று கேட்கும்போது, அந்த ஜெபத்தின் வழியாக இதோ அந்த தாயார் ஆறுதல் அடைந்ததை நான் பார்த்தேன், நிம்மதி பெருமூச்சு விட்டதை நான் பார்த்தேன். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆறுதல் தருகின்ற, நம்மை திடப்படுத்துகின்ற இந்த தெய்வீக ஆராதனையில் முழுவதுமாக நாம் பங்கேற்போமா? இந்த தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்வோமா? இந்த நற்கருணை நாதருடைய இறை ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் நிறைவாக பெற்றுக் கொள்வோமா? அற்புதமான பாடல் ஒன்று
இந்த தெய்வீக ஆராதனையின் போது பாடப்படுகிற வேளையில் நாமும் கூட ஆண்டவரோடு இணைய வேண்டும், ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே, தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. ஆண்டவர் இயேசு நம்மை தேற்றுகிறார் என்கிற உணர்வோடு இந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றி உள்ளது எனும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு உள்ளங்களே, அற்புதமான வேத வார்த்தை. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பத் துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, இடர்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஏற்படுவதுண்டு. கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம், நஷ்டங்களை வாழ்வில் சந்திக்கிறோம். பல இழப்புகள் நம்மை பெரும் பாதிப்புக்குள் உள்ளாக்குகிறது. கடன் தொல்லையினால் நாம் பாதிக்கப்படும் போது என்னடா வாழ்க்கை இது என்று சலித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆனால் நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அந்த துயரத்தை, வேதனையை, வலியை, கவலையை போக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வருகிறது. அது வல்லமையாய் வெளிப்படுகிறது, அது ஞானமாய் நம் மீது பொழியப்படுகிறது. அதனால் நாம் மகிழ்ச்சி உற வேண்டும். எத்தகைய துன்பத்தில் நாம் இருந்தாலும் அந்த துன்பத்தை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வெளிப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அதற்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் இயேசு தருவதை பார்க்கிறோம். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய் படுகிற வேதனை இருக்கிறதே, வலி இருக்கிறதே, அந்த துன்பமும் துயரமும் இருக்கிறதே, தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை. மரணத்தை அவர்களுடைய கண்முன்பாக கொண்டு வந்து அது நிறுத்தும். அத்தகைய வேதனையிலும் வலியிலும் கூட அவர் கதறி அழும்போது
அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய உயிரே போய்விட்டதாக அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த துயரம், அந்த வலி, அந்த வேதனை நொடி பொழுதிலேயே மறைந்து போகிறது. எப்பொழுது ஒரு குழந்தை பிறப்பெடுக்கிறதோ, ஒரு குழந்தை தான் பெற்றெடுத்ததை அந்த தாய் பார்க்கிறாளோ, அவளுடைய கவலை, அந்த வலி, அந்த வேதனை எல்லாம் மறைந்து போகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று நோக்கும் போது, அவரிடத்தில் நாம் அணுகி வருகிற போது, அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆசீரும் அருளும் நன்மையும் நம் மீது பொழியப்படுகிறது என்றால், நம்முடைய கவலையும் வேதனையும் வலியும் கூட மறைந்து போகிறது. அற்புதமான இறைவார்த்தை. எனவே உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்களிடமிருந்து அந்த மகிழ்ச்சியை எவராலும் நீக்கிவிட முடியாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால், அன்பிற்குரியவர்களை, எதை பத்தியும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மகிழ்ச்சியை யாராலும் பிரிக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்பொழுது என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு தருகிறார். இந்த ஆராதனையின் வழியாக ஒரு வாக்குத்தத்தமாய் அதை கொடுக்கிறார். நீங்கள் நம்பிக்கையினால் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அது அனைத்தையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆண்டவரே, இதோ உடல் நலனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், உடல் வேதனையினால் ஒவ்வொரு நாளும் தான் துன்புறுகிறேன், என்னுடைய நோய்கள் நீங்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா? சுகம் அடைகிறீர்கள், குணம் பெறுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகிறார். கடன் பிரச்சனையினால் நாம் நாள்தோறும் தவிக்கிறோமா, வேதனைப்படுகிறோமா? ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தந்து நம்மை கை தூக்கி விடுகிறார். நம்முடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணமாகவில்லையே என்கிற கவலையா, குழந்தை பிறக்கவில்லையே என்கிற வேதனையில் இருக்கிறோமா? ஆண்டவர் கையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த மகனை மகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்போம். ஆண்டவர் நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வயது முதிர்ந்த இந்த காலகட்டத்திலே, பல பேர் தள்ளாடுகிற இந்த பருவத்திலும் கூட, தனிமையில் வாடுகின்ற போது எனக்கென்று யாரும் இல்லையே என்று நாம் துயரப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், கவலையோடு இருக்கலாம். சமீபத்தில் அந்த யூடியூப்ல அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். சென்னை மாதாவரம் பக்கத்தில் 20 வருடமாக ஒரே அறையில் அடைந்து கிடக்கிறார்களா 2 சகோதரிகள், கிறிஸ்தவர்கள். அவர்கள் அவங்க வீட்டை காட்டும் போது குழந்தை இயேசுவினுடைய சுரூபம் எல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனால் 20 வருடமாக அந்த வீட்டிலேயே அவர்கள் அடைந்து கிடக்கிறார்கள். அந்த வீடு பார்ப்பதற்கு ஒரு சாத்தானின் இருப்பிடம் போல இருக்கிறது. வீடுகள் எல்லாம் முட்புதர்கள், கள்ளிச்செடிகள் வளர்ந்திருக்கிறது. யாராலும் வீட்டுக்குள் போக முடியாது. கதவு ஜன்னல்கள் எல்லாம் பூட்டப்பட்ட ஒரு நிலையில், எப்பொழுது பார்த்தாலும் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை போல. திடீரென்று அவர்கள் குரல் எழுப்புவார்கள். அப்பொழுது சில காகிதங்களை எல்லாம் கொளுத்தி வெளியே வீசுவார்களாம். அந்த வழியாக வருவோரையும் போவோரையும் கடுமையாக சாடி திட்டுவார்களாம். சில நேரங்களில் கற்களை தூக்கி வீசி வெளியே எறிவார்களாம். ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். 20 ஆண்டுகளாக அவர்கள் அது உள்ளேயே அடைபட்டு கிடக்கிறார்கள் என்றால் அவருடைய நிலையை யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு சிறையில் வாழ்வது போன்ற ஒரு அனுபவம். அன்பிற்குரியவர்களே, அடிப்படை வசதிகள் கிடையாது. அந்த 2 சகோதரிகளுக்கும் திருமணமாகவில்லை. தாய் தந்தையை இழந்ததனால் அவர்கள் அந்த நிலைக்கு ஆகிவிட்டார்கள் என்று அருகில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரவில் அவர்கள் சத்தமாக குரல் ஒலி எழுப்புகிறார்களாம். யாருமே வெளியே வராத நேரத்துல தான் பயந்து பயந்து வெளியே சென்று ஏதாவது உணவுகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்தியும் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு துன்ப துயரம் இருக்கும். அவரிடத்தில்
பேசும்போது அந்த நிருபர் பேசுகிறார். அப்பொழுது உள்ளே இருந்து வெறும் ஒரு கையை மட்டும் அவர்கள் நீட்டுகிறார்கள். தளர்ந்து போன கரங்கள், மெல்லியதாய் இருக்கிறது. அந்த கரங்களில் எல்லாம் சுருக்கங்கள் விழுந்திருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்கள் வெளியே வருவதற்கு பயப்படுறாங்க. ஏனென்றால் அவர்களுடைய சொத்தை அபகரிப்பதற்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறதா, அவர்களுடைய உயிரை பறிப்பதற்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறதா. அந்த அச்சத்தில், அந்த பயத்தில் அந்த வீட்டுக்குள்ளேயே அவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட இப்படி முடங்கி போனதாக இருக்கிறதா? துயரத்தினால், வேதனையினால், கவலையினால், கண்ணீரினால் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எதை குறித்து நமக்கு ஆறுதல் வேண்டும்? எதை குறித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதை குறித்து நம்முடைய வாழ்வில் ஊக்கமும் உற்சாகமும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது? எதை குறித்து ஆண்டவர் என்னை தொட வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? முழுவதுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் சரணாகதியாக்கும். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வாழும் கடவுள், உயிருள்ள தெய்வம் நிச்சயம் நமக்கு வாழ்வு கொடுப்பார். நம் வாழ்வை மாற்றுவார். நம்மை அற்புதமாய், அதிசயமாய் நம்மை தூக்கி நிறுத்துவார். அன்பு தேவனே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இதோ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுகின்றால் அது அவ்வாறே நிகழ்கிறது என்று சொல்லும்போது, அந்த கடுகளவு விசுவாசத்தினால் வாழ்வில் மாற்றங்களை சந்திக்க போகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், அதுதான் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தினுடைய உச்சமான கிருபை, மேலான அருள், நிறைவான ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்ள இந்த பாடலோடு இணைந்து நாம் முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகை போலவே, கால்கள் செல்லும் பாதையிலே பயணம் செல்கிறே. தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. ஆண்டவரே இயேசுவே, வேதனையோடு, மனவலிகளோடு, துன்ப துயரங்களோடு, கவலை கண்ணீரோடு என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அவருக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அவரை அரவணைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவருடைய கண்ணீரை துடைத்து, எதற்காக என் மகள் அழுகிறார், எதற்காக என் மகன் வேதனைப்பட்டு கிடக்கிறார், இதோ நான் இருக்கிறேன், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ கவலைப்படாதே. உனக்கு வாழ்வு கொடுக்க, உனக்கு நம்பிக்கை கொடுக்க, உனக்கு வெற்றி அளிக்க, உன் வாழ்வில் மேன்மையாய் உன்னை உயர்த்தி வைக்க நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு தருகிற ஆறுதலை நீங்கள் அடையுங்கள். ஆண்டவர் இயேசு தருகிற நம்பிக்கையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என் அன்பு உள்ளங்கள், ஆண்டவர் இயேசு தருகிற அந்த ஆற்றலினால், அந்த வல்லமையினால் எதையும் நம்மால் சந்திக்க முடியும். அந்த துணிவை பெற்றுக் கொள்ளுங்கள். கால்கள் தளர்ந்து போகிறதா? கவலைப்படாதீர்கள், எழுந்து நில்லுங்கள். உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்த நம் தேவன் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். கைகள் தளர்ந்து போகிறதா? நடுக்கம் காண்கிறதா? கவலைப்படாதீர்கள். கரங்களை திடப்படுத்த ஆண்டவர் இயேசு நம்முடைய கரங்களை உறுதிப்படுத்துகிறார். இதோ நம்முடைய இதயம்
நலிந்து போய் மெலிந்து போய் மிகுந்த வேதனையில், துயரத்தில், வலியோடு, துன்பத்தோடு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இதோ கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை, நொறுங்கிய இதயத்தை, இதோ அன்பு செய்கின்ற, கனிவுடைய, பொறுமையுடைய, எல்லாரையும் அரவணைக்கிற இதயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாய் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனையில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போமாக. வாழ்வு என்பது உன் கொடையே, உயர்வதும் தாழ்வதும் சித்தமே. எண்ணம் போலவே வாழ்வு அமைவதில்லையே, ஏமாற்றம் ஒன்றே எந்த சொந்தமே. வளர்ந்து செல்கையில் பலர் நண்பர் காண்கிறேன், வீழ்ந்து போகையில் நான் தனிமை உணர்கிறேன். என் ஆற்றல் நீரன்றோ, என் ஆற்றல் நீரன்றோ. தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகை போலவே, கால்கள் செல்லும் பாதையிலே பயணம் செல்கிறேன். தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. அன்பு உள்ளங்களே, ஆண்டவரிடந்து வருகின்ற இந்த அருளாசிரை நிறைவாய் நாமும் நம்முடைய குடும்பமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழி நடத்தியருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும், நம்பிக்கையில் வளரவும், என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசிர்வதித்து அரவணைப்பீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். ஆமீன். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவர் இயேசுவின் இறை மாட்சியில் நாமும் பங்கு பெறுவோமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியானின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.